ஓகேப்பா. இப்ப நம்ம மெஷின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மெஷின்ஸ் ரொட்டேட்டிங் மெஷின்ஸா நீங்க எடுத்துக்கும் போது டிசி ஏசி மெஷின்ஸ் எடுத்துப்பீங்க. அது எல்லாத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டிவைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து உங்களுக்கு மேஜரான ரோல் வந்து பிளே பண்ணும். எப்படி நீங்க வந்து ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ல ஒரு ஜென்ரேட்டர் வச்சு நீங்க ஜென்ரேட் பண்றீங்களோ, எப்படி எண்ட்ல நீங்க ஒரு லோட் வச்சு கனெக்ட் பண்ணி ஒரு மோட்டராவோ ஏதோ ஒரு அவுட்புட் நீங்க எடுக்கிறீங்களோ, இன்டர்ன் நடுவுல வந்து உங்களுக்கு அந்த டிரான்ஸ்மிஷனுக்கு உதவுறது வந்து டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா எதுவும் கிரியேட் பண்ணாது. ஓகே, இதுக்கு முன்னாடி என்னன்னா ஏசி ஆர் டிசி ஏதோ ஒரு மெஷின்ஸ் எப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்றது உங்களுக்கு ஒரு மோட்டார் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் நார்மல் பிசிக்ஸ்ல. அதே மாதிரி ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் எப்படி ஒரு பிரைம் மூவர் வச்சு நீங்க வந்து டிரைவ் பண்ணும்போது ஏதோ ஒரு ஸ்ட்ரீமோ ஒரு கோல் ஸ்ட்ரீம் தெர்மல்ல என்ன பண்ணுவீங்க, நீங்க ஸ்ட்ரீமா கொடுப்பீங்க. கோலை பர்ன் பண்ணி அது இருக்க வாட்டரை வந்து ஹை பவர் ஸ்ட்ரீமா கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து அது ஜென்ரேட்டரா ஐ மீன் பிரைம் மூவரா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அதை வச்சு நீங்க வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் மெக்கானிசம் வச்சு நீங்க வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. அதே லோட் எண்ட்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை வச்சு நீங்க ஒரு செட் ஆஃப் அதே மாதிரி பிரின்சிபல்ஸ் பிசிக்ஸ் வச்சு என்ன எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸ் சொல்லி சொல்லுவோம். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட வச்சு அதை நம்ம மறுபடியும் மெக்கானிக்கலா கன்வெர்ட் பண்ணிடுவோம். குட் மார்னிங். இதுவா கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு நடுவுல நமக்கு யூஸ் பண்ற டிவைஸ் தான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ அதுதான் அதை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்டா நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். குட் மார்னிங்ப்பா. இதுலயே கண்டினியூ பண்றீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு 10 பேஜஸ் விட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா இதுல என்ன டெஸ்டிங் இருக்கு, பிரேக்கிங் இருக்கு, ஸ்டார்டர் இருக்கு. நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, நான் அப்படியே பேசிட்டேன். என்ன அப்படின்னா நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி படிச்சிருப்போம் இல்லையா, ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் படிச்சிருப்போம். சிம்பிளா என்ன, ஒரு ரெண்டு தியரி நான் வந்து எனக்குமே கான்ஸ்டன்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு எந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரா இருந்துச்சுனாலும் ஒரு கண்டக்டர் அதுல கரண்ட் கேரி பண்ணுச்சுன்னா அதை சுத்தி உங்களுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது ஒரு கான்செப்ட். இதுதான் நம்ம ஆம்பியர் லா அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நம்ம பிளேஸ் பண்ணும்போது அதுல ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். எப்படி கண்டக்டர் அது ஒரு க்ளோஸ் சர்க்கியூட்டா இருக்கும் போது அதை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஃபீல்டுக்கு நமக்கு இதுல கொண்டு போனோம்னா அதுல ஒரு இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகும். இது வந்து ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இதுதான் நம்மளுடைய பேசிக் பிரின்சிபல் டிரான்ஸ்ஃபார்மர்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேசிக் பிரின்சிபல். சரி, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு நம்ம வந்துட்டோம். டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு ஸ்டாட்டிக் டிவைஸ். ஸோ ஸ்டாட்டிக் டிவைஸ்னா என்ன, டைனமிக் டிவைஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்ப வந்து ஒரு மோட்டரோ ஜென்ரேட்டரோ ஏதோ ஒரு பார்ட் உங்களுக்கு ரொட்டேட்டிங் பார்ட்டா இருக்கும். ரொட்டேட்டிங் ஸ்டேட்டார் ரோட்டார் அப்படின்னு டிஃபைன் பண்ணிருப்போம். ஏதோ ஒரு பார்ட் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். வேற உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ல எந்த பார்ட்டும் பிசிக்கல் மூவ்மெண்ட் நமக்கு கொடுக்காது. சார் ஸ்டாட்டிக் டிவைஸ். நான் சொல்றது எல்லாமே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒன்ஸ் நான் சொல்லிடுறேன், இது ஒரு ஸ்டாட்டிக் டிவைஸ். இன்னொன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ல டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம், விச் மீன்ஸ் என்ன, ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை பிரைமர்ல கொடுக்குறோம்னா இன்டர்ன் அவுட்புட் நீங்க எலக்ட்ரிக்கலா தான் எடுக்கிறீங்க. வேற ஜென்ரேட்டர்லயோ மோட்டர்லயோ எதர் எலக்ட்ரிக்கல் கொடுத்தீங்கன்னா மெக்கானிக்கல் எடுப்பீங்க, மெக்கானிக்கல் கொடுத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எடுப்பீங்க. வேற டிரான்ஸ்ஃபார்மர் எலக்ட்ரிக்கல் கொடுத்து எலக்ட்ரிக்கல் எடுக்கிறீங்க. ஸோ ஹவ் எலக்ட்ரிக்கலாவே கன்வெர்ட் ஆகுது வித்தவுட் எனி லாசஸ் இல்லாம, வித்தவுட் எனி லாசஸ் சொல்லுவோம், மினிமம் ஆஃப் லாசஸ் கொடுத்து சம் பெனிஃபிட்ஸ் அதுல இருந்து எடுத்துக்கிறோம். எப்படி அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் அப்படிங்கிற மேக்னெட்டிசம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி மூலியமா என்னாகும், இங்க ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு நீங்க கொடுக்குறீங்க. காயில் இருக்கு, காயில்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு காயில் வந்து ஒரு கோர்ல நீங்க வைண்ட் பண்ணீங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கொடுக்கும் போது காயில்ல நம்ம போகும்போது அதை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது ஃபிளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செல்ஃப் இன்டியூஸ்டு ஃபிளக்ஸ் சொல்லுவோம், மியூச்சுவல் இண்டக்ஷன் சொல்லுவோம். இண்டக்ஷன்ல செல்ஃப் இண்டக்ஷன், மியூச்சுவல் இண்டக்ஷன். ஸோ செல்ஃப் அந்த காயிலே நமக்கு ஃபிளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து செல்ஃப். அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி செகண்டரிக்கு போகும்போது அது வந்து என்னன்னு சொல்லுவோம், மியூச்சுவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இன்னொரு கான்செப்ட் நான் என்ன சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபிளக்ஸ் வந்து
அதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னா அந்த காயில் வந்து கனெக்டட் ஆகுனா அதுல ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லலாம். ஸோ அதுபடி உங்களுக்கு ஒரு இஎம்எஃப் ஜென்ரேட் ஆயிருக்கும். ஒரு இஎம்எஃப் ஜென்ரேட், அந்த இஎம்எஃப் பிரைமரில இருக்கும். இந்த ஃபிளக்ஸ் மறுபடியும் செகண்டரியில லிங்க் ஆகும்போது அங்கேயும் உங்களுக்கு ஒரு இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ இங்க எலக்ட்ரிக்கல் ஃபிளக்ஸ் மூலியமா டிரான்ஸ்பர் ஆகி இங்கேயும் ஒரு எலக்ட்ரிக்கல் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ கண்டக்ஷன் கிடையாது, நமக்கு இண்டக்ஷன் பிரின்சிபல் தான் இருக்கு. அதாவது இண்டக்ஷன் மீன்ஸ் மேக்னெட்டிக்கலி கனெக்டட். இங்க இருக்க ஃபிளக்ஸ் டிராவல் ஆகி இங்க போகும்போது உங்களுக்கு ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ பிரைமர்ல ஒரு கரண்ட் கொடுக்கும், செகண்டரிலேயே அதே மாதிரி ஒரு கரண்ட்டை நம்ம வெளியில இருக்கோம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஸ்டெப் அப் ஆர் ஸ்டெப் டவுன் பண்ணிக்கலாம், எய்தர் வோல்டேஜ் ஆர் கரண்ட். வேற பவரோ ஃப்ரீக்வன்சியோ உங்களுக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். நீங்க என்ன டேர்ம்ஸ் ஆஃப் பவர்ல எடுக்கிறீங்களோ, என்ன டேர்ம்ஸ் ஆஃப் 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சில நீங்க டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கு, அதுல கொண்டு போய் நீங்க இன்ஸ்டால் பண்றீங்கன்னா அது பிரைமரி டு செகண்டரி டிராவல் ஆகும்போது அதுல ஒரு ஃப்ரீக்வன்சி வேரியேஷன் இருக்காது, பவர் வேரியேஷன் இருக்காது. வேற நீங்க அப் அண்ட் டவுன் என்ன பண்ணிக்கலாம், எய்தர் வோல்டேஜ் ஆர் கரண்ட் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இது என்ன ஒரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கரண்ட் கன்வெர்ட்டிங் டிவைஸ். இட்ஸ் எலக்ட்ரிக்கலி ஐசோலேட்டட். ஏன் இங்க எலக்ட்ரிக்கலா இருக்கு, மறுபடியும் இங்க எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. வேற இங்க டு இங்க, அதாவது பிரைமரி டு செகண்டரி உங்களுக்கு எந்த கண்டக்ஷன் இருக்கா, இருக்காது. கண்டக்ஷன் இருக்காது, இண்டக்ஷன் தான் இருக்கும். ஸோ வந்து இது எலக்ட்ரிக்கலி ஐசோலேட்டட் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அப்ப சிம்பிளா ஒரு ஒரு சர்க்யூட் தியரி படி ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து கண்டக்ஷன் இல்லை அப்படின்னா அதனுடைய ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும், இன்ஃபினிட்டியா இருக்கும், ஐடியலா இன்ஃபினிட்டியா இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கலா யோசிக்கும் போது ஹை ரெசிஸ்டிவ் மெட்டீரியலா நம்ம அதை யூஸ் பண்ணும் போது அங்க உங்களுக்கு வந்து கண்டக்ஷன் குறையும். கோர்ல உங்களுக்கு கண்டக்ஷன் இல்லாம இண்டக்ஷன் மட்டும். அப்ப ஹைலி ரெசிஸ்டிவ் ஹைலி பெர்மியபிள் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஹைலி பெர்மியபிள்னா என்னன்னா நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்ட கடத்தக்கூடிய மெட்டீரியலா இருக்கும். ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் ஹை மேக்னெட்டிக் ஃபீல்ட் கடத்தக்கூடிய மெட்டீரியலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நோட்ஸ் எடுத்துக்கலாமா? அப்ப டிரான்ஸ்ஃபார்மர் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இஸ் அ static device, sorry, it is a static device which transfer which transfers power from primary from one side to another side, power from one side to another side without change in power and frequency. It is a singly excited device. என்னப்பா singly excited அப்படின்னா, இப்ப நீங்க டிசி தானே இதுக்கு முன்னாடி படிச்சீங்க. டிசில என்ன பண்ணிருப்பீங்க, ஃபீல்டுக்கு ஃபீல்ட் வைண்டிங் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸைட்டேஷன் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு ரோட்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, இது வந்து நீங்க ரோட்டாரை வந்து ரொட்டேட் மட்டும் தான் பண்ணியிருப்பீங்க. இதே வந்து நீங்க சிங்க்ரோனஸ் மிஷின் வரும்போது என்ன ஆகும், நீங்க ரெண்டு எக்ஸைட்டேஷன் டபுள் எக்ஸைட்டேஷன் கொடுப்பீங்களா. இங்க இதுல என்ன பண்ணுவீங்க, பிரைமரியில மட்டும்தான் நீங்க சிக்னல் கொடுப்பீங்க. செகண்டரிக்கு வந்து நீங்க செகண்டரி இல்ல இனி எந்த இடத்துலயுமே நீங்க எந்த ஒரு இன்புட்டும் கொடுக்க மாட்டீங்க, ஒரே ஒரு எக்ஸைட்டேஷன் தான் கொடுப்பீங்க. அதனாலதான் இது சிங்கிளி எக்ஸைட்டட் டிவைஸ். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு மேஜர் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மருடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃபிளக்ஸ் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுல போக பிரைமரி டு செகண்டரி ஒரே அமௌண்ட் ஆஃப் ஃபிளக்ஸ் தான் உங்களுக்கு கான்ஸ்டன்டா டிராவல் ஆகும். அதுக்கான ப்ரூஃப் நான் லேட்டரா தரேன். Constant flux device.
அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரியில ஒரு ஃபேஸ்ல நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, செகண்டரியில வரக்கூடிய உங்களுக்கு வோல்டேஜ் எப்படி இருக்கும், 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டடா இருக்கும். பிரைமரியில நீங்க ரெஃபரன்ஸ் இதுல கொடுக்குறீங்க அப்படின்னா, செகண்டரியில கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன ஆகும், உங்களுக்கு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகி கிடைக்கும். நம்ம அதை ஃபேஸர் டயக்ராம் வரையும் போது அதனுடைய ப்ரூஃப் நம்ம எடுத்துக்கலாம். இட்ஸ் அ ஃபேஸ் ஷிஃப்டிங் டிவைஸ். 180 பா, ஐ மீன் எப்படின்னா, உங்களுக்கு இப்படி வருது அப்படின்னா, உங்களுக்கு வெளியே வர்றது வந்து உங்களுக்கு இப்படி வர மாதிரி இருக்கும். ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகி வரும். ஃபேஸ் ஷிஃப்ட் அதாவது ஃபேஸார் போடும்போது நம்ம சொல்லுவோம், இப்படி ரெஃபரன்ஸ் வச்சு லேக் ஆகி ஒரு 90 டிகிரி லேக் ஆகுதுன்னா, நீங்க அவுட்புட் எடுக்கிற வோல்டேஜ் என்னன்னா இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டிங் டிவைஸ். சரிங்களா? இதுல ஒண்ணு உங்களுக்கு இருக்க டிவைஸ்லயே நீங்க யூஸ் பண்ற சிங்க்ரோனஸ் மோட்டார் இல்ல வந்து ஜென்ரேட்டர் எல்லாத்த விட டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா அதுல நமக்கு மூவிங் பார்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ லாசஸ் கிடையாது, வியர் அண்ட் டியர் லாசஸ் கிடையாது, விண்டேஜ் லாசஸ் கிடையாது. அப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடியது சில லாசஸ் இருக்கும், ஸ்ட்ரே லாஸ், எலக்ட்ரிக் லாசஸ் சொல்லுவோம், அதெல்லாம் இருக்கும். பட் இந்த லாசஸ் எல்லாம் இல்லாதனால உங்களுக்கு வந்து எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும். ஓகே, சோ இப்ப இது வந்து பேசிக் டெஃபினிஷன், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டோம். சோ இது யூஸ் பண்ற பிரின்சிபல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரின்சிபல் என்ன பிரின்சிபல் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கண்டக்டர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணிருக்கீங்க. எப்படி, இது ஒரு கண்டக்டர், சாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கண்டக்டர். சோ உங்களுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வந்து நீங்க பிளேஸ் பண்றீங்க நார்த் டு சவுத். இப்ப இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல எப்படி உங்களுக்கு ஃப்ளோ ஆகும், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல்டு வந்து ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா? இப்ப இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட வந்து நியர் டு காயில் கொண்டு வரீங்க, அவே ஃப்ரம் த காயில் கொண்டு வரீங்க. அப்ப உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கிடைக்குமா? மூவ்மெண்ட் கொடுத்தாவே அங்க ஒரு சேஞ்சஸ் நடக்கும். சோ இப்ப நான் என்ன சொன்னேன், காயில்ல இந்த காயில் வந்து நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா, ஒரு கால்வனோமீட்டர்ல வந்து கனெக்ட் பண்ணிருக்கீங்க. கால்வனோமீட்டர்ல கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா என்ன, நீங்க ஒரு க்ளோஸ் சர்க்யூட்டா ஃபார்ம் பண்றீங்க. இந்த கால்வனோமீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இஎம்எஃப் இருந்துச்சு அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் காட்டும். அதுல ஒரு வோல்டேஜ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் காட்டும். சோ நீங்க இப்படி ஒரு இப்ப வந்து ஒரு பாரை வந்து நீங்க டூ அண்ட் ஃப்ரோ வந்து நீங்க வந்து மூவ்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த காயில்ல ஒரு க்ளோஸ்லி கனெக்டட் காயில்ல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஎம்எஃப் கிரியேட் ஆகும். இது பேசிக் பிசிக்ஸ். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, எப்படி இஎம்எஃப் கிரியேட் ஆகுதுன்னு தெரியுதுங்களா? சோ அப்படி இஎம்எஃப் கிரியேட் ஆகுற பிரின்சிபல் தான் உங்களுக்கு வந்து ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். சோ இது நம்ம என்ன சொல்லுவோம், இது என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஃபார்முலா படிச்ச ஞாபகம் இருக்கா? whenever there is a change in magnetic field, EMF will be induced. ஓகேங்களா? when a closed coil is placed in a varying magnetic field, when a closed coil is placed in a varying magnetic field, an EMF will be induced. ஓகேங்களா?
அதே இந்த மைனஸ் நான் ஒண்ணு கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லென்ஸ் லான்னு ஒரு லா இருக்கும். அந்த லா என்ன சொல்லுது, எந்த ஆக்ஷன்னாலும் அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்னு ரெண்டு இருக்கும். காஸ் என்ன, உங்களுக்கு வந்து சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ், சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் வந்து காஸ். எஃபெக்ட் என்ன, உங்களுக்கு இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. என்னைக்குமே காஸ் அண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டா இருக்கும். எதனால காஸ் ஆகுதோ அந்த எஃபெக்ட் வந்து என்ன ஆகும், அதை வந்து அப்போஸ் பண்ணும். ஓகேங்களா, அதனாலதான் அந்த அப்போசிங் ஃபேக்டருக்கு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நெகட்டிவ் இது போடுவோம். இது என்ன லா ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா லென்ஸ் லா. ஸோ இதையும் நீங்க வந்து வேணும்னா ஸ்டேட்மெண்டா எழுதிக்கோங்க. காஸ் அண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும், லிட்டரலி உங்களுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து உங்களுக்கு பிரின்சிபல்.